இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 25ஆம் நாள் 9/7/2025 ஜூலை மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:58 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி அதிகாலை 1:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அதிகாலை 4:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 4:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது அதிகாலை 5:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம். பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:35 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்று சில சவால்களை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. அதனை சமாளிப்பதற்கான தைரியமும் உறுதியும் உங்ககிட்ட இருக்கும். வேலை செய்கின்ற பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். அதற்கான சாத்தியமும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். திருமண உறவில இன்று நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவில மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலைகளை கவனமாக திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையிலுமே உங்களுக்கான தனித்திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அலட்சியமாக இருந்ததுனால சில நல்ல வாய்ப்புகளை இழந்திருக்கவும் நேரிடலாங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் சலசலப்புகளும் இருக்கவும் செய்யும். அதே நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். மனைவி இடத்துல கலகலப்பாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் காசு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளிடத்திலையும் பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று நினைத்தது நிறைவேறவும் காண்பீங்க. தடையில்லாமல் வேலைகளும் நடைபெறும். உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தடைகளை கண்டு நீங்க அஞ்சவும் மாட்டீங்க. முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய பிடிவாதமான குணத்தினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். விஐபிக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பாதைகள் தென்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள்கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலும் சிறப்பாகவும் இருக்கும். நிதிநிலையும் மேம்படும். இன்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்கள் கிட்ட வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செய்யும் செயல்கள்ல புதிய நபர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். பழைய கடன் பிரச்சனைகளும் குறையும். வருமான வாய்ப்புகளை மேம்படுத்தவும் செய்வீங்க.
ஏதிலும் துணிச்சலுடன் செயல்படுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:35 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. இசை விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஆறுதல்களையும் ஏற்படுத்தும். உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை திறமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண ஒருவேளை என்று உங்கள் துணையிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கைப்பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்க. களவு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களின் பொழுது முக்கியமான ஆவணங்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்களிலும் கவனமாகவும் இருங்க. கமிஷன் வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை பார்க்கின்ற இடத்துல வம்பு வழக்குகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளை சாதுரியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. உறவினர்களும் நண்பர்களும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியுடன் வெளியில சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்பு நன்றாகவும் இருக்கும். யாராவது உங்களை குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற சிந்தனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று ஜவுளிக்கடை வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். ஆனால் வார்த்தைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். வீட்லயும் சரி வெளியிலையும் சரி அனைவரிடத்திலுமே கனிவாக பேசுவதும் நல்லது. கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்தியாகவும் உணர்வீங்க. தடைப்பட்ட வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். இன்று அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். சக ஊழியர்கள் உங்களிடத்துல இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில இன்று நீங்கள் செயல்படவும் செய்வீங்க. நண்பர்களுடன் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலுவையில இருந்து வந்த பணிகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. அனைவரிடத்திலுமே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலும் வளர்ச்சி பாதையை நோக்கியும் செல்லும். பிடிவாதமான போக்கினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினாலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உறவினர்களுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மருத்துவத்துறையில சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 4:35 பிறகு நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. சகோதரர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. இதற்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். கூடுதலான பணிகளும் இருக்கும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. இன்று திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீட்டுல பராமரிப்பு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில தேவையற்ற செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். எந்த ஒரு வேலையுமே எச்சரிக்கையாக அணுகுவதும் நல்லது. இன்று ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமலும் போகலாம். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தியும் விடலாம். நெருங்கிய உறவினர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். பிள்ளைகளுக்காக கல்வி செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத காரிய தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிக்கல்களும் நீங்கும். மனதளவுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாய்வழி உறவினர்கள் கிட்ட இருந்து சில அனுசரணையான போக்கும் இருக்கும். மன உளைச்சல்களும் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன வார்த்தைகள்ல கூட ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தியும் விடலாம். இதனால கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிறிது அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் இருக்கத்தங்க செய்யும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. என்று தொழில் தொடர்பாக அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். ஆனாலும் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரம் தொடர்பாக பணியாளர்கள் கிட்ட பொறுமையாக பேசுவதும் நல்லது. மறைமுகமாக சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகளும் தோன்றி மறையும். உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. மனதுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயித்தும் கொள்வீங்க. சில தேவையற்ற அலைச்சல்களினால உடல்ல சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளும் பயணங்களும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. குடும்பத்தினருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். சேமிப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. அயல்நாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நாட்களாக தள்ளி போய் கொண்டு இருந்த சில பயணங்கள் இப்பொழுது கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. அலுவலகத்துல யாரையும் நம்பி ரகசியங்களை கூறவும் வேண்டாம்.
யாரிடத்திலும் என்று கவனமாக பேசுவதும் நல்லது. நண்பர்கள் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். அவர்களுக்கு அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். மனைவி இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல உங்களுக்கான தேவைகளும் நிறைவேறவும் காண்பீங்க. உங்களுக்கான அனுசரணைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடைய கருத்துக்களை கேட்பதும் நல்லது தாங்க. இன்று சொத்து பிரச்சனைகளும் தீரும். அலுவலகத்துல வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரம் சம்பந்தமாக அழுத்தங்களும் இருக்க தங்க செய்யும். உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நன்றாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. சகோதரர்களுடைய ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வண்டி வாகனங்களுடைய பயன்பாட்டின் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய வியூகங்களை அமைத்தும் செயல்படுவீங்க. மனதளவுல புதிய நம்பிக்கையும் உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்பிற்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். மனதளவுல உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். சக பணியாளர்கள் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. சில மன அழுத்தங்கள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை சுமையும் குறையும். ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தங்களும் குறையும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நல்ல வல்லுநர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை எளிமையாக செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. கடன் வகையில பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு பக்கம் கடன் வாங்கி இன்னொரு பக்கம் கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று சுமூகமான போக்கும் காணப்படுங்க. என்ற செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு வேலையையும் அறக்க பறக்க மட்டும் செய்யவும் வேண்டாம். நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. வயிற்று உபாதைகளும் ஏற்படலாம். அரசியல்ல இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களும் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. இன்று மன அழுத்தங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய துணையும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சிலருக்கு தூக்கத்தின் பொழுது கெட்ட கனவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதற்கு சிரமப்பட வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். மனக்கவலைகளும் நீங்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகளும் தீரும். இன்று கனிவாக பேசி எடுத்த வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களிடத்தில் பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். என்ற நண்பர்களும் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றியும் வைப்பீங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த கவலைகளும் தீரும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பாக முன்னேற்றமான போக்கும் இருக்குங்க. வேலையிலும் கணிசமான முன்னேற்றத்தை காணலாம். புதிய வேலை தொடர்பான முயற்சிகளை எதிர்பார்க்கவும் செய்யலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகள்ல சில மாற்றங்களும் செய்வீங்க. திடீர் பயணங்களும் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மனதளவுல உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிற மொழி பேசும் மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இணையம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மன அமைதியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியும் உண்டாகும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வளமான நாளாகவும் இருக்கும். சில ஏற்ற இறக்கங்களும் இறக்க தங்க செய்யும். பதட்டமின்றி மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நல்ல சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில மும்முரமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளை பொறுமையாக கையாள்வதும் நல்லது. நல்லபடியாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் பேசவும் வேண்டாம். இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வேலை இடங்கள்ல சில சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை நம்பி கூடுதலான பொறுப்புகளை ஒப்படைக்கவும் செய்வாங்க. ஆனாலும் இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. எதிர்கால முன்னேற்றத்திற்காக இதனை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வியாபாரத்துல புதிய வியூகம் அமைத்தும் செயல்படுவீங்க. அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில புதிய மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. என்ற விருந்து விசேஷங்கள்ல கலந்தும் கொள்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய வாக்கு திறமையினால மற்றவர்களுடைய மனதையும் ஈர்க்கவும் செய்வீங்க. கலகலப்பாக பேசவும் செய்வீங்க. மனைவி இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வீட்டு கவலைகளும் நீங்கும். பிள்ளைகளிடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மாமன் வழி தரப்புல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வெளிநாட்டுல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். தனவரவும் இருக்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைப்பட்டு இருந்த கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பினால விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட காலமாக காத்து கொண்டு இருந்த நல்ல விஷயங்களும் வீட்டுல நடைபெறும்.
தொழிலதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். உத்தியோகத்துல சில திருப்பங்களும் ஏற்படலாம். அரசு பணிகள்ல சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்கும். தன வருவாய் மேம்படுவதற்கான எண்ணங்களும் அதிகரிக்கும். வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றினை யோசித்து செய்வதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை சிறப்பான திட்டமிடுதல்களுடன் பயன்படுத்தவும் செய்வீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை தவிர்த்து மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணிகளை முடிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கு திட்டமிட்டு செய்வதும் நல்லது. வேலையில சின்ன சின்ன இழுபறிகளும் இருக்கத்தாங்க செய்யும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உறவில அமைதியும் இருக்கும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். சில தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை மட்டும் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் என்று நன்றாகவும் இருக்குங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். வியாபார நுணுக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இதன் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மற்றவர்களை வியப்புல ஆழ்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பங்குச்சந்தை வியாபாரம், ஆன்லைன் வர்த்தகம் போன்றவற்றில் நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டுல குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல பயணங்கள் செல்வதற்கான திட்டமிடுதல்களும் நடைபெறலாம். பிள்ளைகளுக்காக புதிய பாதைகளை அமைத்தும் தருவீங்க. என்று அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மேன்மையும் உண்டாகும். சிலருக்கு புதிய வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். எதிர்பார்த்த சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத ஒரு வேலையும் நல்லபடியாக முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வியாபார பங்குதாரர்களிடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த தொய்வு நிலையும் மாறும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கலகலப்பான விவாதங்களும் நடைபெறலாம். இன்று சண்டை சச்சரவுகள்ல இருந்து விலகியே இருப்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பார்வை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். முதலீடுகள் சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். பெருந்தன்மையான செயல்பாடுகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கால்நடையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். காலையில தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் குறையும். வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குறைந்த முயற்சியிலேயே வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிரூபித்தும் காட்டுவீங்க. பணியை பொறுத்தளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இது உங்களுடைய துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருக்கும். அவர்கள் கிட்ட பொறுப்புணர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. பிள்ளைகளிடத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் அதிலையும் ஒரு கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுவதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளை கண்டு மனம் தளரவும் வேண்டாம். ஏதாவது சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்குங்க. உறவினர்கள் இடத்துல வாங்கி இருந்த கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மனைவியினுடைய குடும்பத்தினருக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய திறன் அறிந்து அவர்களை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சராசரியான பலன்களும் இருக்குங்க. அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். பொருள் இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கையில் இருக்கின்ற பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். இன்று குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால உற்சாகமும் உண்டாகும். பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். சிலருக்கு புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். துணிச்சலாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். திட்டமிட்டு இருந்த பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் பிரச்சனைகளும் தீரும். தொழில்ல வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இழப்புகளும் நீங்கும். பெரிய அளவுல முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. எதிரிகளுடைய விஷயத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உயர் பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல பொறுமையை கையாள்வதும் நல்லது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் தீரும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வராது என்று நினைத்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக 2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. கண்டிப்பாக வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு பணியில மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி தொடர்பான பயணங்களும் சென்றும் வருவீங்க. உங்களுடைய பொறுப்புகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் பேசவும் செய்வீங்க.
சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே நீங்க பெரியதாக எந்த உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தியும் விடலாம். கவனமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கத்தில் ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. ஆனால் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய வகையில பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து விலகியும் இருப்பீங்க. இது உங்களுக்கு நிம்மதியும் உண்டாகும். உத்தியோகத்துல விரும்பிய இடத்திற்கு மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளும் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. மற்றவர்களிடத்துல இருந்தும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை மற்றவர்களுக்கு தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தள்ளி போய் கொண்டு இருந்த சில நல்ல விஷயங்களும் வீட்டுல நடைபெறலாம். உறவினர்களும் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சில தேவையற்ற செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உறவினர்களிடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எந்த துறையாக இருந்தாலுமே அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய எதிரிகளையும் தோற்கடிக்கவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய பேச்சுக்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. என்ற நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இட மாறுதல்கள் மற்றும் பணி மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாக தங்க முடியும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இது எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சிலருக்கு வேலையில முன்னேற்றமும் இருக்குங்க. பதவி உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. பணியிடத்துல சக பணியாளர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அமைதியை பராமரிப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்களுடைய எண்ணங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. அரசாங்க வேலைகள்ல மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. கோப்புகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலட்சியமாக இருந்து விடவும் வேண்டாம். அதே சமயத்துல மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாங்க. சின்ன சின்ன தவறுகளினால பெரிய பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசுகின்ற வார்த்தைகள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. அனாவசியமாக இரவு தூக்கத்தை கெடுத்துக் கொள்ளவும் வேண்டாம். சிலருக்கு கண்கள்ல பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். இடப்பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் அமைதியாக இருந்தாலும் யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வருமானமும் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியில அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். இன்று குடும்பத்தினருடன் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட பயணங்களும் நடைபெறும். நண்பர்கள் கிட்ட இருந்து சில உதவிகள் சாதகமாகவும் கிடைக்கப் பெறுவீங்க.
என்ற செலவுகளை குறைப்பதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நெருங்கியவர்கள் கிட்ட உங்களுடைய மனக்கவலைகளை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். என்று புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். என்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். கடன் தொல்லைகளும் குறையும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று குடும்பத்தினருடன் அன்பாகவும் அனுசரணையாகவும் பேசவும் செய்வீங்க. பழைய நினைவுகளினால ஒருவிதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளிடத்துல எண்ணங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. கலைத்துறையில இருக்கிறவங்க முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். முன்னேற்றமும் உண்டாகும். சமூக பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். திடீர் செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் இருக்கத்தாங்க செய்யும். புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும். என்று மன அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகளை எளிமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றிக்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. திறமையாக பணியாற்றுவதற்கு நேர்மையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல என்ற சூடான விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விஷயங்களை பக்குவமாக கையாள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். மற்றபடி வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க. தொழில்ல லாபத்தை விரட்டு பிடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் விருத்தியும் உண்டாகும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். இன்று தேவையற்ற நேர விரயங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உணவு கடை மற்றும் துணிக்கடை போன்ற வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கும் காய்கனிகள் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கும் லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய மனதை புரிந்தும் கொள்வீங்க. மனைவி என்னிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். தொழில எதிர்பார்த்த தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கசப்பான சம்பவங்கள்ல இருந்து விடுபடுவதும் நல்லது. இது தேவையற்ற மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். அண்டை அயலார் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். பழைய கடன்களை தீர்க்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல கூடுதலாக உழைத்து லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை போராடி முடிக்கவும் செய்வீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் மனதில் இருக்கவும் செய்யும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் நீங்கும். மன அழுத்தங்களும் நீங்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீதிமன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. நண்பர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வழக்கு விஷயங்கள்ல திருப்பங்களும் ஏற்படலாம். நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வர்த்தகம் தொடர்பான முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது.
மற்றவர்களிடத்துல சுமூகமாகவும் பழகுவீங்க. சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியான மனநிலையுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். உறவுல அன்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. காதலுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல மறக்க முடியாத தருணங்களை என்று பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். இன்று கடந்த கால கசப்பான அனுபவங்களை எல்லாமே தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இது பற்றிய சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால மனமும் லேசாகவும் இருக்கும். சில வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றியும் பெறுவீங்க. கை நழுவி போன வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய மனதிற்கு இதமாக உறவினர்கள் பேசவும் செய்வாங்க. சில தடுமாற்றங்கள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. மனைவி இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகையினால கலகலப்பும் உண்டாகும். பிள்ளைகளும் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. முக்கியமான கடன்களை தந்து முடித்து மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடை வியாபாரம் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். இன்று பழைய நினைவுகளின் மூலமாக மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை தேடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். எந்த ஒரு விஷயத்திலேயுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கத்தங்க செய்யும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பழைய நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்ப உறவுகள் சுமூகமாகவும் இருக்கும். பொது காரியங்கள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சொத்துக்கள் சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.